டேப்ல எங்கள் பாப்பா நம்ம சேனலோட வீடியோவை பார்த்துட்டு இருக்கா. அவளை தொந்தரவு பண்ணாமல் நாம் வாங்க சந்தையிலேருந்து என்ன காய் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு பார்த்துடலாம். பையை ஓப்பன் பண்ணி நான் வெளியே எடுத்தது ஃபஸ்ட்டு தக்காளி பழம், அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு கட்டு புதினா இருந்துச்சு. புதினா இருந்தால் கூட கொத்தமல்லி தலையும் இருக்கணுமே, ஆமாங்க, நாட்டு கொத்தமல்லி தலை நல்லா ஒரு கட்டு இருந்தது, அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அது கூடவே பாலாக்கீரை இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருந்தாரு. பரவாயில்ல, சொல்லாமையே இந்த பாலாக்கீரைலாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. நான் கொடுத்து அனுப்பின பை இல்லாமல் பக்கத்தில் இன்னொரு பை இருந்துச்சு. அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாவக்காயும் சோளக்கருது இருந்தது. சோளக்கருது வந்து நாட்டு சோளக்கருது. ரொம்ப நாள் கழித்து நாட்டு சோளக்கருது சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே கிழங்கு இருந்துச்சு, மரவள்ளி கிழங்கு வெள்ளையாக இருக்கும் இல்லையா, அந்த கிழங்கு இருந்தது. இந்த மரவள்ளி கிழங்கு நான் எப்படி வேக போடுவேன்னு கிச்சன் கிளாப்ஸில் டிப்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்களும் பார்த்து அது மாதிரி வேக போட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பையை கவுத்து பார்த்தாக்கா அதுக்குள்ளே பச்சை மொச்சை இருந்துச்சு. இந்த பச்சை மொச்சையெல்லாம் நமக்கு சீசனில் தான் கிடைக்கும். இந்த காய்கறிகள்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்பவே உங்களுக்கு இன்னொருத்தரையும் காமிச்சிடுறேன். இது வந்து முன்னாடி நாள் காலையில் ஆட்டோவில் விற்றுட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த கேரட்டு. இந்த கேரட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் கொஞ்சம் கூட ருசியும் இல்லை, மறுநாளே அழுக ஆரம்பிச்சிருச்சு. இந்த வகையான கேரட்டை என்னை கேட்டால் நான் வாங்க வேண்டான்னு தான் சொல்லுவேன். இந்த கேரட்டை நாங்கள் மண்ணுக்கு உரமாக தான் போட்டோம்.